இன்னைக்கு எபிசோட்ல கோபி ராதிகா கிட்ட என் அம்மா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு எவ்வளோ கத்துனேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லதானேன்னு கேக்குறாரு. என் அம்மாவை பாக்யா நம்பினா, ஆனா நான் நம்பல. நான் நம்பாத மாதிரி என் மூளைய குழப்பிட்டீங்கன்னு சொல்றாரு. நான் வீட்ல இருந்து தான் வரேன், என் அம்மா என்ன தலைமூழ்கிட்டாங்க, நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. நடந்ததுக்கெல்லாம் நீயும் உன் அம்மாவும் தானே காரணம், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. செல்வி பாக்யா கிட்ட என்ன இருந்தாலும் உன் மாமியார் கிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. 2 நாள் கோவமா இருந்துட்டு பையன் கிட்ட பேசிடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா தலை முழுகிற அளவுக்கு போவாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. பாக்யா தான் என் மகன்னு சொன்ன உடனே எனக்கு புல் அரிச்சிடுச்சு, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமாவது உன் அருமை உன் மாமியாருக்கு புரிஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. பாக்யா மயுவை ரோட்ல பார்த்துட்டு பேசலான்னு போறாங்க. ஆனா ராதிகா மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்ததால இன்னும் பாக்யா மேல கோவமா தான் இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல விரிசல் வந்துட்டாலும் மயு விஷயத்துல உங்களை நம்பினேன், ஆனா அது எதுவுமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. எப்பயுமே நிலைமை ஒரே மாதிரி இருக்காது, நிலைமை மாறும், அப்போ நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. செல்வி பாக்யா கிட்ட என்ன அந்த அம்மா கோவமா போற மாதிரி தெரியுது, சண்டை போட்டாங்களான்னு கேக்குறாங்க. மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்புன்னு சொல்லிட்டு போறாங்க, எனக்கே மயுவை கூட்டிட்டு போனது சரின்னு தோணவே இல்லைன்னு பாக்யா சொல்றாங்க. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அம்மாவும் பொண்ணு எவ்வளவு திமிரா இருந்தாங்க, இதுக்குதான் சரியான பதிலடி கிடைச்சிருக்குன்னு செல்வி சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா விஷம்னு தெரியும், ஆனா ராதிகாவும் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் கோபி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஒரு அடி எடுத்து உள்ள வச்சேன்னா காலை வெட்டிடுவேன்னு தாத்தா சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.